திருமணம் யாருக்கு பொருத்தம் பார்க்கணும்? பெண்ணுக்கு ஆணை பார்க்கணும். அதெல்லாம் பழைய ஸ்டைல். இப்போ புது ஸ்டைல்லாம் தெரியுங்களா? பொண்ணோட அம்மாவுக்கு மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். கரெக்டாக தப்பா? கை தட்டலாமே. இப்போ பொருத்தம் யாருக்கு பார்க்கணும்? பொன் சம்மந்திலாம் கிடையாது. அதை தூக்கி வரமா போடுங்க. பொண்ணோட அம்மாவுக்கும் மாப்பிள்ளையோடைய அம்மாவுக்கும் 2 பேருக்கும் பொருத்தம் இருக்குதா? மாப்பிள்ளை பொண்ணு முடிவு செஞ்சு கல்யாணம் ஆகிறது இல்லை. இப்போ அது வந்து அது அந்த அந்த இது வேணாம். பிடிச்சிருக்க இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா மாப்பிள்ளை பழக்க வழக்கம் சரியில்லை, பெரிய இடத்துல இல்லை. என்ன பண்ணுறாங்க? பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சாலும் அங்கே டிசைட் பண்ணுறது யார்? இப்போ சாந்தி அம்மா இருக்கிறாங்க. டிசைட் பண்ணது யார்? அங்கே சாந்தி அம்மா தான். இது எல்லாரும் பேரண்ட்ஸோடைய கடமை தானே. எத்தனை வரன்கள் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அந்த மாப்பிள்ளையோட அம்மாவோ பொண்ணு அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க. இப்போ பொருத்தம் என்ன பண்ணோம்? இவங்களுக்கெல்லாம் பார்க்காதீங்க. மாப்பிள்ளை அம்மா இவங்களுக்கு பொருத்தம் இருந்தால் இது ஆட்டோமேட்டிக் கல்யாணம் ஆகிக்கும். நம்ம கல்யாணத்தை தாமதம் எங்கேயும் காரணமே கிடையாது. புரிஞ்சுதா? தயவு செய்து நிறைய பேர் கல்யாணம் பண்ண அழுந்து வெந்து நொந்து போய் செத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த கல்யாணம் நம்ம பண்ணாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி.